அடுத்து அரங்கத்திலே நாம் நூல் வெளியீட்டு விழாவினை வெளியீடு செய்யவே இருக்கிறோம். இந்த வெளியீட்டினை வழங்குவதற்கு காரிநகர் மண் பெற்று தந்த மற்றொரு பிரபல வானொலி கலைஞன் கடந்த 19 வருடங்களாக நாம் இங்கிருக்க அவர் அங்கே ஊடகவியலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் இன்று எங்கள் எல்லோருக்கும் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இளைய தம்பி தயானந்தா அண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்கே உங்களது பரத்த கரகோஷங்களோடு மிகவும் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர், பேச்சால் எல்லாரையும் மெய்மறக்க வைப்பவர். ஆனால் எங்களுக்கு நேரம் சிறிதாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் பேச்சை குறைத்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்குமே அன்புடைய அன்புசால் வணக்கங்கள். என்னுடைய மாணவன் தவராஜா நல்லா பேசுவான், ஆனால் கொஞ்சமாக பேசணும்னு சொல்லியிருக்கார். காரிநகர் மான்மியம் என்பது முதுசம் என்கின்ற எங்கள் காரை கனடாவும் லண்டனும் நடத்துகின்ற ஒரு தொடராக காரிநகருடைய பெருமையை அல்லது காரிநகரின் பழைய நூல்களை மீள்பதிப்பு செய்கின்ற ஒரு முயற்சி. அதன் முதலாவது நூலாக FX நடராஜா அவர்கள் எழுதிய காரிநகர் மான்மியம் வெளியிடப்பட்டது. இது லண்டனிலும் சுவிஸிலும் பிரான்சிலும் வெளியிடப்பட்ட பின்னர் கனடாவில் வெளியிடப்படுகிறது. இந்த FX நடராஜா அவர்கள் காரிநகரை சொந்தமாக காரிநகரை பிறப்பிடமாக கொண்டவர். அவர் முதலில் எழுதியது மட்டக்களப்பு மான்மியம், அங்குதான் அவர் வாழ்ந்தவர். அதன் பின்னர் மட்டக்களப்பு மான்மியத்தை வெளியிட்ட சைவ மகாசபை 67ஆம் ஆண்டு 62ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மான்மியம் வெளியிடப்பட்டது. 67 என்று நினைக்கிறேன், மிகச்சரியாக அந்த ஆண்டு நினைவில்லை. அப்போது அவரை கௌரவித்த போது நீங்கள் பிறந்த மண்ணுக்கான ஒரு நூல் எழுத வேண்டும் என்று கேட்டார்கள். அதன்படி எழுதப்பட்டது காரிநகர் மான்மியம். காரிநகர் குறித்த பல செய்திகளும் காரிநகரில் இருந்த பிரபலங்களும் ஏனைய பல விடயங்களையும் அந்த நூலில் FX நடராஜா அவர்கள் எழுதியிருக்கிறார். ஏனைய இடங்களில் வெளியிடப்பட்டதை விட இங்கு வெளியிடப்படுவதில் எனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, FX நடராஜா அவர்களுடைய மகள் இங்கு வரை தந்திருக்கிறார். அவருக்கான அவருடைய தந்தை குறித்து அவரை வாழ்த்துகின்ற, அவருடைய ஆன்மாவை வாழ்த்துகின்ற உங்கள் கரகோஷங்கள் இப்போது வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நூலின் அறிமுகம் குறித்தும் அல்லது இந்த நூல் குறித்தும் இதனை முழு முயற்சியோடு வெளியிட்ட காரிநகர் நலன்புரி சங்கத்தின் லண்டன் தலைவர் அன்பிற்குரிய தம்பி குமார் தவராஜா தொடர்ந்து பேசுவார். கனடா வாழ் என்னருமை காரை மக்களுக்கு வணக்கம். நேரம் குறித்து நேரம் நாங்கள் இதுக்கு இந்த செலவழிக்க விரும்பவில்லை. இங்கே நிறைய முதியவர்கள் இருக்கின்றீர்கள். ஊரில் என்று சொல்லுவார்கள், ஏற்ற முதுகத்தை யாரடி கொன்றாடுறது என்று. நாங்கள் இந்த முதுசங்கள் என்று தலையங்கம் வைத்ததன் காரணம் என்னவென்று சொன்னால், எங்களது பழமை, அதாவது அந்த நூல்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் முதலாக நாங்கள் லண்டனில் இதனை கதைத்துவிட்டு கனடாவுக்கு நான் ரவீந்திரனுடன் தொடர்பு கொண்ட பொழுது ரவி சொல்லிச்சு, பிரச்சனை இல்லை குமார், இதை செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் துவங்கிக்கல இதனை ஒரு சிறு திட்டமாகத்தான் துவங்கினோம். இப்பொழுது இந்த நூல் முதலாக ஈழத்து சிதம்பரத்திலே வெளியிடப்பட்டது. அதுக்கு நாங்களும் கனடாவும் அந்த புத்தகத்திற்கான கிட்டத்தட்ட ஒரு 1000 பவுண்ட்ஸ் முடிந்தது. அதனை நாங்கள் அதை முதலீடாக அன்பளிப்பாக கொடுத்து அந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தோம். அதன் பின்னர் இதனை நாங்கள் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுடன் சேர்ந்து இனி வரப்போகும் முதுசங்கள் 2வது வருடம் ஒரு முறை ஒவ்வொரு புத்தகங்கள். ஏனென்றால் திரு ஐயா வித்வான் FX அவர்களின் நூல்களே மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலே நூலகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கு என்று சொல்லி ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே உங்கள் கரகோஷம், எங்களது மண் பெற்றெடுத்த வித்வான் FX நடராஜா அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனி அறை அங்கே ஒதுக்கப்பட்டு அவருக்கு ஏறக்குறைய 22 புத்தகங்கள், 120க்கும் மேற்பட்ட கட்டுரைகள். நான் அங்கே முதலாக அழைத்திருந்தேன் தவமணி அக்கா, அதாவது வித்வான் FXயுடன் அந்த புத்தகம் எழுதும் பொழுது அவர் அருகில் இருந்தவா, அவள் மட்டக்களப்பை சேர்ந்தவா. அவள் தான் ஈழத்து சிதம்பரத்துக்கு மட்டக்களப்பில் இருந்து பேருந்து மூலம் அங்கே சிரமங்கள் பார்க்காது அந்த புத்தகத்தை வெளியிட்டு தந்துட்டு எங்களை கையை பிடிச்சி சொன்னால், தம்பி எனக்கு யாருன்னு தெரியல,
ஆனால் நான் யோசித்தேன், இந்த கார்னர் மக்கள் வித்வான் எஃப்எக்சியை மறந்து விட்டீர்களோ என்று ஒரு கண்ணீர் ததும்ப சொன்னான். ஏண்டா நான் அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு அவர் எவ்வளவு தூரம் அவரோட அந்த நூலுக்காக பாடுபட்டிருக்கிறார். அந்த நூல் மட்டுமல்ல, அவர் மட்டக்களப்பு மாண்பியம் தான் முதலாவது வெளியிட்டவர், இரண்டாவது தான் அதை வெளியிட்டார். ஆகவே இந்த திட்டமானது மேன்மேலும் இனிவரப்போகும் அடுத்த புத்தகம் தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த புத்தகம் நீங்கள் அனைவரும் அறிந்த சைமா சபை, அதாவது அந்த 50வது ஆண்டு மலர் 1960ஆம் ஆண்டு அந்த புத்தகம் வெளியிலே வந்தது. அது ஒரு பெரியொரு திட்டம். அதனை லண்டன், கனடா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து ஆகிய அனைத்து சங்கங்களும் சேர்ந்துதான் இதை முனைப்புடன் இப்பொழுது திட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். அநேகமாக அது 2013ஆம் ஆண்டுக்கான புத்தகமாக வரும் என்று கூறிக்கொண்டு நான் நேரம் எடுக்க விரும்பவில்லை. இப்பொழுது அண்ணன் தயானந்தா அவர்களை இதனை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2 விடயங்கள் நான் தவறாக கேட்டேன். தயவு செய்து இது என்ன முறை என்று தெரியவில்லை. அரங்கை பார்க்காமல் பேசுவது என்பது மிக பயமாக இருக்கிறது. அப்படி பேசி எனக்கு பழக்கமில்லை என்பதால் இந்த அரங்கிற்கான ஒளியை ஊட்ட வேண்டும் என்று கேட்டேன். அதுதான் பேசுவதற்கு மிகச் சரியானது. பேசுவதற்கு அதிகமாக எதுவும் இல்லை. அடுத்த நூல் குறித்து தவறாக பேசியிருக்கிறார். நான் 3 தடவைகள் என்னிடம் ஒளி வாங்கி தரப்படும் என்றபடியால் தொடர்ந்து இந்த நூல் குறித்த குறிப்பை தருமாறு பிரான்சிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய பிரான்ஸ் காரி நலன்புரி சங்கத்தின் தலைவர் நேரு அவர்கள் சில வார்த்தைகள். தலைவர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள், நான் இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன் ஒரு செய்தி சொல்லியிருந்த ஒரு கவிதை வடிவில், தரவை புல் மேயும் கறவை பசுகள் கொன்ற அந்த தரவை மண்ணின் சொந்தக்காரன் சோலையூர் பெற்ற மைந்தன் என்ற வகையில் நான் பெருமையுடன் இங்கு உங்கள் முன் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காரை மான்மியம் இந்த பெரியவர்கள் மத்தியில் வெளியிடுவதில் நான் மிகுந்த சந்தோஷமும் ஆனந்தமும் அடைகின்றேன். ஏனெனில் காரைநகர் பல கலைகள் வளர்த்த ஒரு தேசம். அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களை மகிழ்வுடன் அந்த எஃப்எக்சி நடராஜா தெரிவு பல நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியிருக்கின்றார். அதை முதுசகம் மூலம் உங்கள் முன் எப்படி சொல்வது, ஊடகவியலாளர் திடீரென என்னை கூப்பிட்டு இந்த நூலை வெளியிடும்படி கூறும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. இது பற்றின செய்திகளை வாசிக்கப்படியும் கூறியிருந்தார். எனக்கு எதுவும் சொல்லாமல் திடீரென இதை நடத்தும்படி சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் தொடர்ந்து இந்த நூல் இவர்கள் இப்பொழுது முதுசகம் என்ற பெயரில் வடிவமைத்திருக்கின்றார்கள். அடுத்து இந்த நூலை நான் நினைக்கின்றேன், அடுத்து சிதனமாகவும் இருக்கலாம், சைவ சபையின் பொன்விழா மலர் முள்பதிப்பு செய்து வெளியிடப்படும் என கூறிக்கொண்டு அடுத்து தொடர்ந்து நன்றிகள். தொடர்ந்து இந்த நூல்களை பெற்றுக்கொள்ளுமாறு முதலில் அன்பிற்கும் வழக்கத்திற்கும் உரிய ஐயாவணி ஐயா அவர்களை அரங்கிற்கு வந்து முதலில் நூலை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். இரண்டாவதாக நூலை பெற்றுக்கொள்ளுமாறு டாக்டர் விஜயரட்னம் அவர்களை அழைக்கிறோம். அடுத்து அன்பிற்குரிய திரு நாகேந்திரம் அவர்கள். நூலை வழங்குமாறு பிரான்ஸ் நாட்டின் காரி நலன்புரி சங்கத்தின் தலைவர். அடுத்து நூலை பெற்றுக்கொள்ளவும் அடுத்தவருக்கு நூலை வழங்கவும் லண்டன் கனடிய காரை கலாச்சார மன்றத்தின் தலைவர் ரவி அவர்கள் மேடைக்கு வருகிறார். அடுத்து அன்பிற்குரிய திரு சேகர் அவர்கள் மேடைக்கு வருகிறார். அடுத்து நூலை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பிற்குரிய ஆசிரியர் திரு தமிழ்ராஜா அவர்கள்.
அடுத்து சங்கீத ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள். இவர்கள் நூல்களை பெற்றுக்கொள்கின்ற அந்த இடைவேளையில் அடுத்த நூல் குறித்த செய்தி, அடுத்து முதுசம் வெளியிடுவது சைவ மகாசபையின் பொன்விழா மலர். மிக நீண்ட ரவி தலைவர் ரவி அவர்களை மேடை கலைக்கிறோம். மிக முக்கியமான ஒரு வளங்களாக இருக்கும் 3 நாடுகளுடைய காரிய நலன்புரி சங்கத்தின் 3 தலைவர்களும் இணைந்து எஃப்எக்ஸ் நடராஜா அவர்களுடைய மகளுக்கு காரணர் மானியத்தை இப்போது கையளிக்கிறார்கள். உங்கள் கரகோஷங்கள் அவருக்காகவும் அவருடைய படைப்பிற்காகவும். நன்றிகள். அடுத்து இந்த காரை மான்மீகம் புத்தகம் எமது மண்டப வாயிலிலே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற என்ற செய்தியை உங்களுக்கு அறிய தருகிறோம். தொடர்ந்து பேச்சு ஆதிமேற்பிரிவு கனடா காரை கலாச்சார மன்றத்தினால் நடாத்தப்பட்ட பேச்சு போட்டியில் ஆதிமேற்பிரிவில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவி ஸ்ரீவர்ஷா ரஞ்சன் அவர்கள் எங்கே உங்களது பரத்த கரகோஷங்களோடு கனடா கலாச்சாரம் 2012 நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் செம்மொழி தமிழாகும். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றார் பாரதியார். தமிழுக்கு அமிழ்தென்று பெயர், இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். பாடையிலே படுத்துறங்கும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும் என்றார் மற்றும் ஒரு உணர்ச்சி கவிஞர். தமிழ் சான்றோர் ஒவ்வொருவரும் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கியிருக்கின்றனர். தமிழன்னையின் பெருமையை எமக்கும் உலகோருக்கும் உணர்த்தி இருக்கின்றனர். பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகில் தன்னலகு குறையாமல் வாழ்ந்து வரும் மூத்தமொழி தமிழே என் தாய்மொழி என உணர்கின்ற போது என் நெஞ்சம் நிமிர்கின்றது. உணர்வெங்கும் பெருமை பரவுகின்றது. உலகிலே பல மொழிகள் தோன்றின, வளர்ந்தன, காலத்திலே கருகி அழிந்தனர். கல் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்தமொழியாகிய தமிழ் காலத்தின் அழிவுகளை கடந்தது, கால மாற்றங்களை ஏற்று புதுமை பெற்றது. தொல்காப்பியம் என்னும் முதுபெரும் தமிழ் இலக்கண நூல் தமிழின் தொன்மையையும் தமிழர் அறிவியல் ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனக்குரிய சங்கப்புலவன் கணியன் பூங்குன்றன் உலக பொதுமையை அன்றே நிலைநாட்டினான். இன மொழி மத தேச எல்லைகளை கடந்து திருக்குறள் என்னும் உலக பொதுமறையை உருவாக்கிய வான்போல் வள்ளுவன் தமிழ் அன்னைக்கு உலக அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தான். தமிழோடு இசை பாடல் மறந்தர் ஏன் என்று பாடிய நாயன்னார் பைந்தமிழை பக்தி மொழியாக்கினர். இறை வழிபாட்டின் வழி நின்று தமிழ் தலை தூங்கியது. திருமுறைகளும் திவ்ய பிரபந்தங்களும் உருவாயின. நிகரட்ட 50 காப்பியங்கள் தோன்றி தமிழ் அன்னையின் பேரழகில் மணிமுத்துகளாய் திகழ்ந்தன. அண்டே சிவம் என்ற திருமந்திரம் தமிழ் மந்திரமாக ஒளிர்ந்தது. கம்பன் எழுதிய ராமாயணம் தமிழ் இலக்கிய உலகின் உச்சம் தொட்டது. சிருங்கார சிற்றிலக்கியங்கள் தமிழில் தோன்றின. சித்தர்கள் அற்புதமான தத்துவங்களை தமிழில் குறித்தனர். மொழியின் எல்லைகளை சரி பார்த்தபடி புதிய இலக்கண நூல்களும் எழுதப்பட்டன. அந்நியர் வருகையினால் பல பழைய விதிகள் அழிவுறத் தொடங்கின. காலத்துக்கு பொருத்தமான மாற்றங்களை தமிழ் ஏற்றது. அழகிய பாடல்களாக இலக்கியம் படைத்த தமிழ் உரைநடை என்னும் புது வழியில் பயணம் தொடர்ந்தது. புதினம், சிறுகதை, நாடகம், கட்டுரை என்னும் புது கவிதை என்னும் வடிவங்கள் தோன்றின. ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பான போரிய இலக்கியங்களும் இக்காலத்தில் தோன்றின. இன்று உலகை ஆட்சி செய்யும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் தமிழ் காலூன்றி வருகின்றது. தமிழ் இப்போது செம்மொழி என்னும் தகுதியை உலகளாவிய அளவில் பெற்றுள்ளது.
உலகெங்கும் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஒரு பாடமாக திகழ்ந்து வருகின்றது. தாய்மொழியாகிய தமிழை நாம் கற்றுணர்வோம், போட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். அந்த பேச்சினை வழங்கி சென்ற மாணவிக்கு எமது நன்றிகள்.